ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். ஐ ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் என்னோட ஒரு வீக்லி கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆயில் கேனை வந்து ஊற வச்சிடலாம். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஆயில் கேன் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துலேயுமே நல்லா விம் லிக்விட் ஊற்றி நல்லா தண்ணி சுட வச்சு ஊற்றிப்பேன். ரொம்ப சூடாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். தண்ணி நல்லா ஊற்றி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் கசடு எல்லாமே நல்லா க்ளீன் ஆகி வரும். அதே மாதிரி ஆயில் கேனோட மூடியுமே சுடுதண்ணியில போட்டு வச்சுட்டோம்னா, அந்த இடுக்குல இருக்கிற எண்ணெய் பசை எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிரும். எங்க கிச்சன்ல கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அந்த அடுப்புக்கு பக்கத்துல தான் அந்த ஜாடி எல்லாமே வைக்கிற மாரி இருக்கும். தாளிக்கும்போது எண்ணெய்லாம் தெரிச்சு அடிக்கடி ரொம்ப அழுக்காயிரும். நானும் அப்பப்போ அந்த துணியெல்லாம் வச்சு தொடச்சி வச்சுப்பேன். ரொம்ப அழுக்காகும்போது எடுத்து மொத்தமா க்ளீன் பண்ணிருவேன். எல்லாத்தையுமே இன்னொரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு, அதெல்லாமே க்ளீன் பண்றதுக்கு ஊற வச்சுட்டேன். நான் எப்போவுமே கிச்சனை க்ளீன் பண்ணும்போது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப்பை ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆக்கிருவேன். கவுண்டர் டாப் வந்து சின்னதாக இருக்கிறதால க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கசகசன்னு ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் வந்து இடைஞ்சலா இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. கவுண்டர் டாப் ஃப்ரீ பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா என்னென்ன பொருள்லாம் கழுவணுமோ அதை கழுவி வெயிலில் காய வச்சுட்டு வந்துடுவேன். கடைசியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது டைம் வந்து கரெக்டாக இருக்கும். வாஷ் பண்ண வேண்டிய பொருளே நிறைய சேர்ந்துருச்சு. இப்போ அதெல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிங்க்கில் பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா க்ளீன் பண்ணும்போது நிறைய பொருள் இந்த மாதிரி கழுவுறதுக்குன்னு சேரும். அப்படின்றப்ப ஏற்கனவே பாத்திரம் கிடந்துச்சுன்னா, இதை போட்டு வந்து கழுவுறதுக்கு இடம் இருக்காது. அதை கழுவிட்டு இதை கழுவுறதுக்குள்ளே நமக்கு டென்ஷன் ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் ஆயில் கேன் வந்து வாஷ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா, சுடுதண்ணியோடையே நல்லா வந்து குலுக்கி கழுவிக்கணும். உள்ளே இருக்கிற எண்ணெய் பசை எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும். வெளியே மட்டும் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அதை வந்து ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுனாலே அதுவே நல்லா க்ளீன் ஆகிடும். ஒரு 2, 3 தடவை தண்ணி பிடிச்சி நல்லா குலுக்கி கழுவுனோன்னா நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா காயணும். ஒரு நாள் பக்கம் ஆகும் காயறதுக்கு. காய்ஞ்சதுக்கப்புறமா தான் எண்ணெய் வந்து ஊற்றி வைக்கணும். இல்லைனா எண்ணெய் வந்து கெட்டு போயிடும். டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணி இருக்கும். வெளியில சரியான வெயில் அடிச்சிட்டு இருந்தது. எப்போ குளிர்காலம் வந்துச்சு போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ளே சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளியில் வந்து அவ்வளோ வெயில். கழுவி வச்ச பொருள் எல்லாமே சீக்கிரமாக வந்து காய வச்சுட்டு, நானுமே வந்து மேலே போயிட்டு மற்ற வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். இப்போது ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு 2 தடவை சமைச்சதுக்கப்புறம்னு சொல்லி அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இருந்தாலும் இந்த ஸ்டவ்வில் உள்ள பார்ட்ஸ்லாம் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டேன். எந்த பார்ட் அழுக்கா இருக்கோ அதை அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன். மொத்தமாலாம் க்ளீன் பண்ண மாட்டேன். அந்த பார்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணும்போது நல்லாவே ஊறி க்ளீன் ஆகிடும். கிளாஸ் ஸ்டவ்வில் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்பாஞ்ச் வச்சு க்ளீன் பண்ணாலுமே ரொம்ப மெதுவாக தான் வந்து தேய்ச்சி கழுவணும். அதுவே வந்து ஒரு சில டைம் ஸ்க்ராட்ச் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளாஸ் ஏரியாவில் லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டீல் இருக்கிற ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் தேய்ச்சி வந்து க்ளீன் பண்ணிப்பேன். ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு துணியை வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஈர துணியை போட்டு தொடச்சி எடுத்தோன்னா நல்லாவே க்ளீன் ஆகிடும். நான் எப்போவுமே இந்த மெத்தட்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன். நல்லாவே மெயின்டெயின் ஆகும். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் விம் லிக்விட் ஊற்றி கலந்து அப்படியே தொளிச்சு விட்டுடலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஏன்னா நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும். ஊற வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது தேய்க்கும் போது ஈஸியாகவே க்ளீன் ஆகிடும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ்வை எப்படி க்ளீன் பண்ணேனோ அதே மெத்தட் தான் கவுண்டர் டேப்க்கும். ஸ்க்ரப்பர் போட்டு சோப் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு, ஒரு துணியை வச்சு ஃபஸ்ட்டு நுரை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஈர துணியை வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்லாவே க்ளீன் ஆகிடும். எண்ணெய் பசை எல்லாமே சுத்தமாக வந்து க்ளீன் ஆகிடும். வேறு எந்த லிக்விடும் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. விம் லிக்விட் கலந்து தொடச்சாலே நல்லாவே க்ளீன் ஆகிடும். நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் க்ளீன் பண்ணுவேன்.
கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண கையோட அந்த வால்லையும் கொஞ்சம் குழம்புலாம் பட்டு அழுக்காக இருந்தது. நான் வந்து அதில் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன். ரொம்பலாம் வந்து தேய்ச்சோன்னா ஸ்டிக்கர் வந்து உறிஞ்சிரும். லைட்டாக சோப் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதே மாதிரி துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துப்பேன். போன பொங்கலுக்கு தான் கிச்சன் எல்லாமே தரவாக க்ளீன் பண்ணேன். ரோட் பக்கத்தில் இருக்கிறதால நிறைய அடிக்கடி தூசி படிஞ்சிட்டே தான் இருக்கும். நானும் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் அண்ணி ஊருக்கு போயிட்டு வந்தப்போ நிறைய தூசி படிஞ்சு ஒட்டடெல்லாம் சேர்ந்துருச்சு. எங்கள் வீட்டில் இந்த எட்டுக்கால் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்காக தான் மெயினாக இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கே காரணம். அந்த பக்கம் இருக்கிற கவுண்டர் டாப்பில் 2 ஸ்டாண்ட் இருக்கும். ஒன்றில் வந்து காஃபி மக்ஸு, கிளாஸ் ஐட்டம் எல்லாம் வச்சுருப்பேன். இன்னொன்றில் ரெகுலராக யூஸ் பண்ணுற நாடு சக்கரை, சீனி, காஃபி தூள் இது எல்லாமே வச்சுருப்பேன். அந்த இடமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்தவன் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இரும்புன்றதுனால தண்ணி இருந்தால் துரு பிடிச்சிரும். திரும்ப வந்து அந்தந்த பொருளை அப்படியே வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த காஃபி மக்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஸ்டாண்டில் தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இல்லை. அதனால தான் வந்து ஒரு 2 ஷெல்ஃப்ஸ் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போயிருக்காங்க. வந்ததும் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். வந்ததுமே அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இப்போதைக்கு இந்த ஸ்டாண்ட்லேயே வந்து திரும்ப வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த 2 ஸ்டாண்டுமே நான் ஆன்லைனில் இருந்து தான் வாங்கினது. நான் ஆன்லைனில் வாங்கின பொருளுக்கான லிங்க்கு, என்னோடய டெய்லி வியர் ட்ரெஸ் லிங்க், அதுக்கப்புறம் கிச்சனில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்னோடய ட்ரெஸ் லிங்க் எல்லாமே கேட்குறீங்க. நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஆட் பண்ணியிருப்பேன். செக் பண்ணிக்கோங்க. அந்த கவுண்டர் டாப்பில் மொத்தமாக 3 ஸ்டாண்ட் வந்து வச்சுருப்பேன். 3த்தையுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீக்லி கிச்சன் க்ளீனிங் தான். அப்படின்றப்ப மேலே இருக்கிற தூசி இது மட்டும்தான் வந்து தொடச்சி வைப்பேன். மந்த்லி க்ளீன் பண்ணும்போது மொத்தமாக வந்து எடுத்து கழுவுற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போன பொங்கலுக்கு தான் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணேன். இன்னும் வந்து நெக்ஸ்ட்டு நல்லா அழுக்கானதுக்கு அப்புறமா தான் க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப்பில் வந்து எல்லா க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் செல்ஃப்ஸில் இருக்கிறதா வந்து க்ளீன் பண்ணணும். எங்களோட கிச்சனில் மொத்தமாக 2 செல்ஃப் இருக்கும். மேலே ஃபுல்லாமே குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே வச்சுருப்பேன். அங்கே அவ்வளோவா தூசி இல்லை. இந்த கீழே செல்ஃபில் தான் வந்து ரொம்ப தூசியாக இருந்துச்சு. அதில் தான் இந்த கிராசரிஸ், இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு வச்சுருப்பேன். அந்த செல்ஃபுக்கு மேலே ஒரு வால்பேப்பர் விரிச்சிருப்பேன். அது எல்லாமே நல்லா தூசியாக இருந்துச்சு. அதெல்லாமே எடுத்துட்டு ஒரு ஈர துணியை வச்சு மட்டும் அந்த செல்ஃபை வந்து தொடச்சி விட்டுட்டேன். எண்ணெய் பசலாம் இல்லை, லைட்டாக தூசியாக மட்டும் இருந்துச்சு. அதனால தான் தொடச்சி மட்டும் விட்டுட்டேன். அப்புறமா அந்த வால்பேப்பரை நல்லா உதறி தூசியெல்லாம் தட்டிட்டு திரும்ப செல்ஃபில் வந்து விரிச்சாச்சு. இந்த கண்டெய்னர் எல்லாமே பொங்கலுக்கு தான் க்ளீன் பண்ணேன். அவ்வளோவா வந்து அழுக்காலாம் இல்லை. மேலே அந்த மூடியில் மட்டும் அந்த தூசியெல்லாம் படிஞ்சிருந்தது. அதையுமே வந்து நார்மலாக அந்த மாதிரி ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டேன். வீக்லி கிச்சன் க்ளீனிங் அப்படின்றப்போ இப்படி தான் இருக்கும். மந்த்லி க்ளீன் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்கும். கிச்சன் செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. கடைசி வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜை மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது. ஊருக்கு போயிட்டு வந்ததுமே ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி தான் காய் எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இருந்துமே ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. திரும்பவுமே வந்து அழுக்காயிடுச்சு, க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு உள்ள திங்ஸ் எல்லாமே எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஷார்ட் வீடியோவில் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி போட்டப்போ என்ன லிக்விட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஸ்ப்ரே பாட்டிலில் ஒரே ஒரு துளி விம் லிக்விட் ஊற்றி நல்லா நிறைய தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுருவேன். இதுக்குன்னு தனியாக எந்த லிக்விடும் வாங்குறது கிடையாது. வேறு எந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற லிக்விடும் யூஸ் பண்ணக்கூடாது.
ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணிட்டோன்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாமே அந்த வாடை தான் அடிக்கும். அதே மாதிரி சாப்பாட்டு பொருள்லேயும் ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிரும். வெம் லிக்விட் வந்து லெமன் ஸ்மெல் தான் அடிக்கும். இருந்தாலுமே ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். உங்களுக்கு அது வேண்டான்னா நீங்கள் தண்ணியில் லெமன் ஜூஸ் மட்டும் புழிஞ்சு ஸ்ப்ரே பண்ணி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா க்ளீன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாமே ஸ்ப்ரே பண்ணி துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு திரும்ப வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறதால கைப்படும் போதெல்லாம் அழுக்கு இருக்க தான் செய்யும். நான் பார்க்கும்போது அழுக்கு இருந்துச்சுன்னா தண்ணி தெளித்து தொடச்சி விட்டுருவேன். இப்போ ஸ்ப்ரே பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். வீக்லி கிச்சன் க்ளீனிங், ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வந்து இப்படி தான் இருக்கும். மந்த்லி க்ளீன் பண்ணும்போது அந்த பார்ட்ஸ் எல்லாமே தனியாக கலட்டி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ் பார்ட்ஸே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கீழே காய வச்சுருந்த பொருள் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. உப்பு ஜாடி, புளி ஜாடி எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் திரும்ப ரீஃபில் பண்ணி வைக்கணும். தண்ணியாக இருக்கும்போதே நம்ம வந்து உப்பு போட்டு வச்சுட்டோன்னா உப்பு ஃபுல்லாமே தண்ணி கோர்த்துரும். அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பார்த்துட்டு ஒன்ஸ் நல்லா தொடச்சிட்டு திரும்ப ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்பூன் ஹோல்டர் நான் ரீசெண்டாக டிமார்ட் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு பெரிய சைஸ் இருக்குது. அதில் வந்து உட்டன் ஸ்பேச்சுலா, அதுக்கப்புறம் கத்தி இதெல்லாம் போட்டு வைக்கவே கரெக்டாக இருக்குது. ஸ்பூன் எல்லாமே வைக்கும்போது ரொம்ப அடைச்ச மாதிரி ஆயிடுது. அதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். 99 ரூபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பெரிய ஸ்பூன் ஹோல்டரில் ஒரு பக்கம் கத்திலாம் போட்டு வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் உட்டன் அண்ட் சிலிக்கான் ஸ்பேச்சுலாலாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். புதுசாக வாங்கின ஹோல்டரில் ஸ்பூன் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா க்ளீனிங் வேலையும் முடிஞ்சது. கிச்சனே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கவுண்டர் டாப் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணிட்டோன்னா வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். கடைசியாக ஸ்டவ்வும் மட்டும் செட் பண்ண வேண்டியிருந்தது. அதையும் செட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.